நீலகிரி மாவட்டம் உதகையில் இரண்டாவது நாளாக நடைபெறும் ரோஜா மலர் கண்காட்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அனீஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 20வது ரோஜா கண்காட்சி நேற்று நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் துவங்கியது. இந்த ரோஜா கண்காட்சியில் ஆண்டுதோறும் பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்து ரோஜாக்களை கொண்டு வடிவமைப்புகள் செய்யப்படுவது வழக்கமான ஒன்று. இந்த ஆண்டு 2 லட்சம் பல வண்ண ரோஜா மலர்களை கொண்டு 24 அடி டால்பின், ஆமை, கடல் குதிரை, நீர்நாய், வண்ண மீன் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டிருந்தது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இந்த ரோஜா கண்காட்சியானது 2ஆம் நாளாக வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது உதகையில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சியை குடும்பத்துடன் கண்டு ரசித்ததோடு மட்டுமல்லாமல் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க தோட்டக்கலைத்துறை மூலம் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததை தொடர்ந்து அதையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி அனீஷ்.